Hi all, welcome back to our channel. இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மெயின்ஸுக்கான இக்னைட் டெஸ்ட் சீரிஸ் கொண்டுட்டு வர போறோங்க. அதை பத்திங்கிற ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அண்ட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் ப்ரிலிமினரிக்கான ரிசல்ட் வந்திருக்கு. நம்மளோட இக்னைட் ப்ரிலிமினரி பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கிளியர் பண்ணதா மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் தெம். பட் கிளியர் பண்ணாதவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இன்னும் ஒரு கொஞ்சம் ஸ்டெப்பை நம்ம எடுத்து வச்சோம்னா டெஃபினட்டாக கிளியர் பண்ண முடியும். ஸோ பெட்டர் நீங்க ஆல்ரெடி ப்ரிலிம்ஸை படிச்சுட்டு வந்திருக்கீங்க. அப்போ மெயின்ஸ் படிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தீங்க. இந்த வாட்டி நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி நீங்க எப்படி மாற்றி வைக்கலாம்னா, மெயின்ஸை ஃபுல் ஃபோக்கஸ்டாக டெய்லி ரைட்டிங், டெய்லி இல்லை வீக்லி ஒன்ஸ் ஆச்சு ரைட்டிங் ப்ராக்டிஸே பண்ணிக்கிட்டு சைட் பை சைட் வரப்போகிற குரூப் 2 எக்ஸாம், குரூப் 1 எக்ஸாம் எல்லாத்துக்கான ப்ரிலிமினரி படிச்சிங்கன்னா தட் வில் பி எ பெட்டர் ஸ்ட்ராட்டஜி. அடுத்த வாட்டி டெஃபினட்டாக நம்ம கிளியர் பண்ணி உள்ள போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஏன்னா ஒரு மெயின்ஸ் எழுதினவங்களுக்கு ப்ரிலிமினரி கிளியர் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்காது. அது நெக்ஸ்ட் டைம் வரும்போது அந்த ப்ராசஸை ஃபாஸ்டன் பண்ணுறதுக்கும் ப்ரிலிமினரியை ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கும் இந்த பேட்ச் டெஃபினட்டாக யூஸ் ஆகும். இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் 2 விதமாக கொண்டுட்டு வந்திருக்கேன். ஒன்று, இந்த வாட்டி நான் ப்ரிலிமினரி கிளியர் பண்ணிட்டேன். நான் நெக்ஸ்ட் வரப்போகிற மெயின்ஸ் டிசம்பர் 1 அப்போ அட்டன் பண்ண போகிறேன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீக் டே பேட்ச் கொண்டுட்டு வந்திருக்கேன். இல்லை, நான் இந்த வாட்டி ப்ரிலிமினரி கிளியர் பண்ணலை, பட் இருந்தாலும் எனக்கு மெயின்ஸ் படிச்சுட்டே இருந்தால் அடுத்த வரப்போகிற குரூப் 1 மெயின்ஸுக்கு ப்ரிலிமினரிக்கு ரெண்டுக்குமே யூஸ் ஆகும்னு நினைக்கிறவங்க வீக்கெண்டு பேட்ச் எடுக்கலாம். அவங்களுக்கு 180 டே பிளானாக கொண்டுட்டு வந்திருக்கோம். ஸோ 2 பேட்சுமே செப்டம்பர் 1ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. பட் இந்த வாட்டி ப்ரிலிமினரி எழுதுறவங்களுக்கு நவம்பர் 24 முடிகிற மாதிரி ஒரு 85 டேஸ் பேட்சாக கொண்டுட்டு வந்திருக்கு. இவங்களுக்கு 180 டேஸ் பொறுமையாக உட்காந்து அடுத்த குரூப் அண்ட் ப்ரிலிமினரி வரைக்கும் வீக்கெண்ட் தட் இஸ் சண்டே உட்காந்து படிச்சு எழுதுற மாதிரி நம்ம கொடுக்க போறோம். இந்த ஒரு பேட்ச்ல என்னென்ன விஷயங்கள் கிடைக்க போகுதுன்றத டீட்டெயிலாக சொல்றீங்க வித் சாம்பிள்ஸ். எல்லா சாம்பிள்ஸும் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை பார்க்கும்போது எவ்வளோ கண்டென்ட் கொடுக்குறோம், இந்த கண்டென்ட்டை தாண்டி வெளியே கொஷின் போகாதுன்ற அளவுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் கொடுக்குறோன்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். நம்ம கொடுக்குறது எல்லாமே சாஃப்ட் காப்பி. உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் நீங்க தனியா பிரிண்ட் அவுட் போட்டு வச்சும் படிக்கலாம். இதே திங் நான் கொடுக்குற கண்டென்ட்டை நீங்க வெளியே ஒரு பிசிக்கல் காப்பியோட சேர்ந்த மாதிரி வாங்குறதா இருந்தா மினிமம் 50,000 to 80,000 ஆச்சும் கேட்பாங்க. அவ்வளோ வர்த்தி கண்டென்ட் இருக்கு. பட் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்டா 3,000க்கு தான் கிடைக்க போகுது. ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இவ்வளோ குவாலிட்டி கண்டென்ட் நம்ம படிக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் அவ்வளோ உங்களுக்கு இதுல எப்படின்னா மெயின்ஸுக்கு தேவையான A to Z கிடைக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் படிக்கிறதுக்கு வேர் டு ஸ்டடி வேணுமா, வேர் டு ஸ்டடி இருக்கு. சிலபஸ் டீகோடட் பண்ண PDF வேணுமா, அது இருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் வேணுமா, அது இருக்கு. எம்டி ஆன்சர் ஷீட்ஸ் கொடுத்துருவோம். செப்பரேட்டா கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ PDF கொடுப்போம். பர்சனலைஸ்டு ஃபீட்பேக்காக உங்களுக்கு ஆடியோல ஃபீட்பேக்கும் கொடுப்போம், மார்க்கும் போட்டு தருவோம். கரண்ட் அஃபேர்க்கான மெட்டீரியலும் கொடுத்துருவோம். பாசிபிள் கொஸ்டின்ஸ் இதை தாண்டி என்னென்ன கேட்பாங்கன்றதையும் கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு மெயின்ஸுக்கு தேவையான A to Z திங் எல்லாத்தையுமே கொடுக்குற மாதிரி தான் இந்த பேட்சே பிளான் பண்ணியிருந்திருக்கு. ஓகேங்களா? மொத்தம் 21 யூனிட் வைஸ் டெஸ்ட் இருக்கும். பேப்பர் வைஸ் டெஸ்ட் 3 இருக்கும். கடைசியா ஒரு ஃபுல் டெஸ்ட் வித் தமிழ் எலிஜிபிலிட்டியோட இருக்கும். இது நமக்கு இந்த வாட்டி எக்ஸாம் நமக்கு டிசம்பர் 1 வரதுனால 3 நாளைக்கு ஒரு வாட்டி டெஸ்ட் இருக்க மாதிரி வச்சிருக்கோங்க. அதே நீங்க வீக்கெண்ட் பேட்ச் எடுத்தீங்கன்னா எப்பயும் போல 7 நாளைக்கு ஒரு வாட்டி எவ்ரி சண்டே டெஸ்ட்ன்ற ஃபார்மேட்ல தான் போயிட்டு இருப்போம். ரெண்டுக்குமே கொடுக்குற மெட்டீரியல் எல்லாமே ஒண்ணுதான். பட் என்னன்னா இவங்களுக்கு 3 நாளைக்கு ஒரு வாட்டி டெஸ்ட் நடக்கும். ஸோ சீக்கிரம் முடிச்சிருவோம். இல்லை நான் பொறுமையா படிக்கிறேன்றவங்களுக்கு 1 வீக் ஒன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ப்ராசஸோட ஓவர்வியூ உங்களுக்கு சொல்லணும்னா, உங்களுக்கு கம்ப்ளீட்டா நீங்க ஜாயின் பண்ண உடனே பாசிபிள் கொஸ்டின், சிலபஸோட டீகோடட் PDF அண்ட் இது எல்லாத்தையும் முன்னாடி கொடுத்துருவோம். அந்த மெட்டீரியல், கரண்ட் அஃபேர் மெட்டீரியல் அண்ட் பர்டிகுலர் சோர்ஸ்க்கான மெட்டீரியல் அதை மட்டும் அந்தந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், மெட்டீரியல் நீங்க பார்க்கணும் கரண்ட் அஃபேர்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஜூலை 2025 1 to 15 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஒரு 15 கொஸ்டின்ஸ் ஆர் 10 கொஸ்டின்ஸ் இருக்க மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் 15 நாள்ல முக்கியமா மெயின்ஸ்ல கரண்ட் அஃபேரா எதெல்லாம் கேட்கலான்னு நமக்கு தோணுதோ அதை கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்லயே கொடுத்துருப்போம். நீங்க ஜஸ்ட் இதை ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல எழுதி பழகினாலே போதும். இது ஜஸ்ட் ஒரு சோர்ஸ்க்கான ஜூலைக்கான கரண்ட் அஃபேர் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்கேன். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். ஸோ நீங்க யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் மீடியம் தான் ஜாயின் பண்ணணும், தமிழ் தான் ஜாயின் பண்ணணும்னு கிடையாது. எல்லாருக்குமே பைலிங்குவலா தான் மெட்டீரியல் தரப்போறோம். இதுதான் கரண்ட் அஃபேர் மெட்டீரியல். இப்படி கொஸ்டின் அண்ட் ஆன்சர்
ஃபார்மேட்ல தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க. இது ஜஸ்ட் ஒரு 15 டேஸுக்கே உங்களுக்கு ஒரு 30 பேஜ்க்கான மெட்டீரியல் வருதுன்னா, ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே உங்களுக்கு 15 டேஸ் கரண்ட் அஃபேர் இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர் மெட்டீரியலே உங்களுக்கு இவ்ளோ தான் இருக்குன்னு இல்ல. அவ்ளோ விஷயத்த தேடி குடுப்போம். த திங் இஸ் யூ நீட் டூ ஸ்டடி அவ்வளோதான். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஒரு கரண்ட் அஃபேர் மெட்டீரியல்க்கான சின்ன சாம்பிள். அதுவே பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் நம்ம படிக்கிற மெட்டீரியல் எப்படி குடுக்க போறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் நம்பர் 18ல சஸ்டெய்னபிள் டெவலப்மெண்ட், லாஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் பிளஸ் கரண்ட் அஃபேர். கரண்ட் அஃபேருக்கு இந்த மெயின் குடுத்தது தான் இங்க நம்ம கரண்ட் அஃபேர் மெட்டீரியலா காட்டணும் இல்லையா? இத தான் அப்படி குடுப்போம். இத தாண்டி இப்ப கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்லயே 10 மார்க், 15 மார்க் ஃபார்மேட் தானே கேட்கறாங்க. நம்ம இந்த சிலபஸ்ல எல்லா ஏரியாஸும் கவர் பண்ற மாரி உங்களுக்கு கொஸ்டின், ஆன்சர் வித் எக்ஸ்ட்ரா டேட்டாவோட எப்படி சொல்றது? கரண்ட் அஃபேர் அப்டேட்டட் ஆன டேட்டா இருக்கிற மாரி பக்காவான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட் மெட்டீரியலும் 10, 10 மார்க், 10, 15 மார்க் ஒவ்வொரு மெட்டீரியலும் உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு முன்னாடியும் குடுப்போம். நீங்க இதுல இருக்கிறத படிச்சு நீங்க டெஸ்ட் எழுதினாலே, உங்களுக்கு தேவையான அளவுக்கு டேட்டா அந்த பர்ட்டிகுலர் ஏரியால இருக்கிறத பாத்துற முடியும். இப்போ நீங்க டிபிக்கல் இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? தே வில் புரொவைட் சம் புக்லெட். அந்த புக்லெட்ல கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்ல இருக்கும். அத படிச்சுட்டு வந்து டெஸ்ட் எழுதுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே ஃபார்மேட் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். 10, 10 மார்க், 10, 15 மார்க்ன்றது உங்க கையில குடுத்துருவோம். நீங்க அத படிச்சுட்டு வாங்க. இது கூடவே கரண்ட் அஃபேருக்கு இந்த மாரி சோர்ஸ் மெட்டீரியல் குடுத்துருவோம். நான் குடுக்குறது உங்களுக்கு இது எல்லாமேயும் டீட்டெயில்டா வேர் டூ ஸ்டடியும் நான் குடுத்திருப்பேன். டீட்டெயில் வேர் டூ ஸ்டடி எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா பாருங்க இந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இப்போ என்விரான்மென்ட் இருக்குன்னா, என்விரான்மென்ட்ல என்ன சோர்ஸ் அதுக்கான இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம்க்கான பிடிஎஃப். இத கிளிக் பண்ணி பிடிஎஃப்லயும் நீங்க பார்த்துக்கலாம். எந்தெந்த சோர்ஸ் கவர் ஆகுதுன்ற ஓவரால் கைடன்ஸும் கிடைச்சிரும். ரெஃபரன்ஸ் சோர்ஸும் எத படிக்கணுன்றதையும் நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே குடுத்து, உங்களுக்கு டீட்டெயில் வேர் டூ ஸ்டடி கிடைச்சிடும். உங்களுக்கு சிலபஸ் டீகோடட் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்விரான்மென்ட் பார்க்கணும்னா, இப்படி என்னென்ன டாபிக்கா நீங்க பிரிச்சு படிக்கணுன்ற விஷயத்தையும் குடுத்திருப்போம். இத தாண்டி பாசிபிள் கொஸ்டின் பேங்க் பார்க்கணும்னா, ஒரு 10 மார்க் வந்து எப்படியெல்லாம் கேட்கலாம் இந்த பர்ட்டிகுலர் சிலபஸ்க்கு ஏத்த மாரி 10 மார்க், 15 மார்க் அது மாரி ஒவ்வொரு டாபிக்கா இப்ப எனர்ஜி அண்ட் ஸ்பேஸ்லனா என்ன மாரியான கேள்விகள் கேட்கலாம். அடுத்து 10 மார்க் அதுல ஒரு 10, 10 மார்க், 10, 15 இந்த மாரி டாபிக் வைஸா உங்களுக்கு ஒவ்வொன்லயே எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலான்றதையும் குடுத்திருப்போம். ஸோ பாசிபிள் கொஸ்டின்ஸ் கிடைச்சிடும். சிலபஸ் டீகோட் கிடைச்சிடும். உங்களுக்கு ஓவரால் வேர் டூ ஸ்டடி கிடைச்சிடும். மெட்டீரியலும் கிடைச்சிடும். இத தாண்டி கரண்ட் அஃபேர்க்கான சோர்ஸும் கிடைச்சிடும். இந்த மாரி எல்லாமே குடுத்து தான் நம்ம டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். திஸ் இஸ் தி ஃபார்மேட் வி ஃபாலோ. அண்ட் இத தாண்டி பார்த்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் குடுப்போம். இதுவரைக்கும் 2019லேருந்து 23 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சில, அதுக்கு மாடல் ஆன்சர்ஸ் எப்படி குடுக்கலான்ற இந்த மாடல் கொஸ்டின்ஸ் இருக்கிற இந்த 10 மார்க், 15 மார்க் இதையும் சேர்த்து நம்ம குடுக்க போறோம். ஸோ இத தாண்டி சிலபஸ்ல இருந்து வெளிய போகவே போகாது. எல்லாமே நமக்கு கவர் ஆன மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்டி ஆன்சர் பிடிஎஃப். இதுவும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். இத நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு வச்சு தான் நீங்க டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட் எழுதி எங்களுக்கு வந்து டெலகிராம்ல ஒரு பாட் லிங்க் குடுப்போம். அங்க அந்த பாட்ல நீங்க சென்ட் பண்ணிட்டீங்கன்னா, எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு ஆடியோ ஃபீட்பேக்கோட வித்தின் நெக்ஸ்ட் டெஸ்ட் நீங்க எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த டெஸ்ட்டுக்கான ஃபீட்பேக்கும் வந்து கிடைச்சிடும். திஸ் இஸ் தி ஃபார்மேட் வி ஃபாலோ. அண்ட் கொஸ்டின் பேப்பர்னாலும் உங்களுக்கு பாருங்க 10 மார்க்ல இப்படிதான் கொஸ்டின் பேப்பரும் குடுப்போம். இத வச்சு நீங்க டெஸ்ட் எழுதிட்டு எங்களுக்கு எழுதி அனுப்புனால் மட்டுமே போதும். வி வில் எவாலுவேட் இட். ஒரு சிம்பிள் உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி, ஒரு டிசிப்ளின் மட்டும் இருந்து, ப்ராப்பர் சோர்ஸுக்காக நான் ரொம்ப செலவு பண்ண முடியாதுன்னு நெனச்சீங்கன்னா, இந்த ஒரு பேட்ச் வந்து உங்களுக்கு ஒரு இது தாண்டி எதுவுமே போகாது இல்லையா? அந்த மாரி எல்லாமே நம்ம குடுக்குறதுனால, ஜஸ்ட் நீங்க இத ஃபாலோ பண்ணாலே, யூ கேன் ஏபிள் டூ கவர் தி என்டயர் சிலபஸ். எல்லாத்துக்கான எப்படி படிக்கணுன்ற அந்த ஓவரால் கைடன்ஸா இருக்கட்டும், சோர்ஸா இருக்கட்டும், மெட்டீரியலா இருக்கட்டும், அப்படி குவிச்சு வச்சிருக்கோம். அவ்ளோ விஷயங்கள் குடுக்குறோம். ஜஸ்ட் இத ஃபாலோ பண்ணால் மட்டுமே போதும். இந்த மாரி பாருங்க. இப்போ வந்து நமக்கு மாடர்ன் ஹிஸ்டரி இருக்குன்னா, அதையே 3 பார்ட்டா பிரிச்சு, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அண்ட் ஏர்லி மூவ்மென்ட் பிளஸ் செப்டம்பர்க்கான கரண்ட் அஃபேர். இதுதான் டெஸ்ட் 1. அடுத்து பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷனல் டெவலப்மென்ட் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் செப்டம்பர். இதுல 1 to 15 டேஸ்க்கு கவர் பண்ணுவோம். அடுத்து 15 to 30 டேஸ்க்கு கவர் பண்ணுவோம். அடுத்து பார்ட் 3 இருக்கு. அடுத்து சோசியல் இஷ்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதையும் வந்து ஒரு 3 பார்ட்டா பிரிச்சிருப்போம். பாப்புலேஷன், சைல்ட் லேபர், விமன் எம்பவர்மென்ட், சோசியல் சேஞ்சஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டா பிரிச்சிருக்கோம். அடுத்து எத்திக்ஸ் பார்த்தீங்கன்னாலும், இது எத்திக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கும் மெட்டீரியல் வெளிய எங்கேயுமே தேடி கண்டுபிடிக்க முடியாது. போன டைம் நம்ம எத்திக்ஸ் மெட்டீரியல் ரெடி பண்ணதுல இருந்தே நெறைய கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகியிருந்தது. அதுக்கு தனியா வீடியோ போடலான்னு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதே மாரி இந்த வாட்டியும் இன்னும் வந்து இம்ப்ரவைஸ் பண்ணி மெட்டீரியல் ரெடி பண்ணி நம்ம குடுக்குறோம். நம்ம குடுக்குறத படிச்சாலே உங்களுக்கு போதுன்ற அளவுக்கு இருக்கும். பைலிங்குவலா இருக்கனால ஈவன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸும் தமிழ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தமிழ்ல இருக்கவங்களும் இங்கிலீஷ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படி இருக்கனால, இதுல குடுக்குறத மட்டுமே ஃபாலோ பண்ணி எழுதுங்க.
யூ கேன் ஏபிள் டு கிராக் இட். உங்களுக்கு அந்த ப்ராப்பரான ஃபீட்பேக்கா இருக்கட்டும், ஒரு ப்ராப்பர் மெட்டீரியலா இருக்கட்டும், எல்லாமே கிடைக்க போகுது. அதுவும் அஃபோர்டபிள் காஸ்ட்ல. 2999ன்றது ஜஸ்ட் ஃபார் நியூ ஸ்டூடண்ட்ஸ். ஆல்ரெடி நீங்க ஏதாவது ப்ரிலிம்ஸ் பேட்ச் ஏதாவது அதுல ஓல்டு ஸ்டூடெண்ட்டா இருந்தீங்கன்னா, நீங்க 2699லயே வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதோடைய பிடிஎஃப் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க வந்து இந்த வாட்டி நான் மெயின்ஸ் எழுத போறதில்ல. பட் நான் வந்து இப்பவே பிராக்டிஸ் ஆரம்பிக்கணும். எல்லா சோர்ஸோட நினைச்சீங்கன்னா, வீக்கெண்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. இல்ல இந்த வாட்டி நான் குரூப் 1 மெயின்ஸ் வந்து எழுத போறேன். ஆ எனக்கு வந்து எக்ஸாம் வரதுக்கு டிசம்பர் 1க்கு முன்னாடி என்டையர் சிலபஸ் முடிக்கணும்னா, நீங்க வீக் டே பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு 2க்குமே மெட்டீரியல் சோர்ஸ் சேம் தான். டேட்ஸ் வில் வேரி. அவ்வளதானே தவிர, மத்தபடி உங்களுக்கு இங்க குடுக்க போற எல்லா விஷயம், இங்க காட்டியிருக்க எல்லா விஷயமும் உங்க 2 பேருக்குமே கிடைக்கும். பட் அந்த டேட் படி கொஞ்சம் கொஞ்சமா ட்ரிப் கோர்ஸ் மாதிரி உங்களுக்கு நாங்க ப்ரொவைட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஐ ஹோப் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நெறைய பேருக்கு மெயின்ஸ் படிக்கணும்னு நெனைக்கிறாங்க. எங்க படிக்கணும்? மெயின்ஸ்னாலே நெறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும்னு இருக்கு. என்னால அவ்வளோலாம் பண்ண முடியாது. பட் அஃபோர்டபிள் காஸ்ட்ல எனக்கு யாராவது ப்ராப்பர் கைடன்ஸ் குடுத்தா, நான் நல்லா படிச்சுடுவேன்னு நெனைச்சீங்கன்னா, திஸ் வில் பி அன் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ப்ளீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. பைலிங்குவலா இருக்கனால தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் சோர்ஸுக்கு எதுவுமே கவலைப்பட வேணாம். நான் குடுக்கிறத மட்டும் படிச்சு எழுதுனாலே மோர் தென் எனஃப். அவ்ளோ கன்டென்ட்ஸ் இருக்கு. நான் குடுக்குறேன். நீங்க ஜஸ்ட் படிச்சு எழுதுங்க. ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கான எல்லா கைடன்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்றோம். தேங்க் யூ.